அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி செல்லினை எப்படியாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வீட்டு முன்னாடி ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக நல்லபடியாக அவங்களோட சமையலெல்லாம் முடிச்சுட்டு அமைச்சருக்கு பரிமாறுற விதமாக நம்ம போயிட்டு நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி பாக்கியா 2 பேருமே சமைச்சதை கொண்டு நேராக அமைச்சரோட டேபிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குற அந்த சமயத்தில் நம்ம கவுன்சிலர் ஏழுமலை வெளியில் வராரு. என்ன பாக்கியலட்சுமி என்னை பற்றி அமைச்சர் ஐயா கிட்ட போட்டு கொடுக்கறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க போல இருக்கு. நீ எல்லாம் இங்கே ஒன்றுமே பண்ண வேணாம், சமைச்சமா வேலையை முடிச்சமா கிளம்பிக்கிட்டே இருக்கணும், சும்மா இங்கேருந்து தேவையில்லாத வேலையில் பார்க்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலர் சொல்கிறாங்க. உடனே பாக்கி இல்லை நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம், ஆனால் எதை எப்படி பரிமாறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அதனால அமைச்சருக்கு நாங்கள் பரிமாறிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏழு என்ன பரிமாறத்துக்கு நீ மட்டும்தான் இருக்கிறியா? ஏன் இங்கே பாரு 2-3 அக்காங்க இருக்காங்க, கவிதா வாமா நீ ஐயாவுக்கு சாப்பாடில் பரிமாறி விடுன்னு சொல்கிறாங்க. பாக்கியா இல்லை வேண்டாம் அப்படிங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னம்மா பிரியாணி நாங்கள் பார்த்ததே இல்லையா, இல்லை எங்களுக்கு பரிமாற தெரியாதா, நீ கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் அமைச்சருக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாறின கையோட அமைச்சர்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே விசாரிக்கிறாங்க. அதில் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு தானே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சாப்பாடை விரும்பி டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரா. அந்த சமயத்தில் பாக்கியம் ஐயோ என்னடா இது, நம்ம அமைச்சரை பார்த்து பேசி ஆகும்னு நினச்சா கடைசி வரை இந்த கவுன்சிலர் உள்ளே விட மாட்டேங்கிறானே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரை யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் கவுன்சிலர் என்ன பண்ணா, சரி இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, சாப்பாடு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை அரேஞ்ச் பண்ண, அதாவது பெருமாள் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பெருமாள் இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஐயா, உங்களுக்காக சமைச்சது அந்த அம்மா தான் வெளியே இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரியப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட பார்க்குறாங்க. ஆனால் ஏழுமலை அதை அவாய்ட் பண்ணுற விதமாக பேசுகிறாங்க. ஐயாவுக்கு வேறு வேலை இல்லையா என்ன, யார் சமைச்சது டெக்கரேஷன்கார் யார் அப்படின்னா கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டை கொடுக்க முடியும், அதுக்கான நேரமாக இது, போய வேலையை பார்த்துட்டு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை துரத்து விட பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் பாக்கியாவுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்காக ஸ்பெஷலாக செஞ்ச ஸ்வீட்டை நம்ம கொண்டு கொடுக்கவே இல்லை, நான் போய் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நேராக அவங்க செஞ்ச ஸ்வீட்டை கொண்டு அமைச்சருக்கு கொடுத்து வாழ்த்துன்னு தெரியப்படுத்துகிறாங்க. அமைச்சரும் அதை சாப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பாக்கியா ரொம்பவே சிறப்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம பாக்கியா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.